அப்போ அந்த தியானத்திலேயே அவர்கள் இருக்கிறதுனால அதுக்கு ஆரம்பம், நடுவு பகுதி, முடிவு பகுதி அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் உறங்கி அப்படியே வழிபாடு செய்து கொண்டு இருப்பதுதான் அங்கு இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஞானிகள் எல்லாம் அந்த இறைவனை சுற்றி அங்கே இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். திருப்பெருந்துறையில் அந்த குருந்த மரத்து நிழலின் கீழ் இருக்கக்கூடிய இறைவனை சுற்றிலும் இன்னும் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்று பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார். கள்ளமில்லாத உள்ளமாக இருக்கக்கூடிய, வெற்றிடமாக இருக்கக்கூடிய அந்த ஆகாயமாகிய இடத்தில் களங்கமின்றி விளங்கக்கூடிய அந்த மேலான அந்த ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய சிவசூரியன், அந்த சிவபெருமானுக்கு தோற்றம் மறைவு என்பது கிடையாது. அதாவது ஆதியும் அந்தமும் அவனுக்கு கிடையாது. பகலும் இரவும் அங்கு இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அவர்கள் கண்ணால் காணாதவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் இரவு பகலும் இறைவனை சிந்தித்துக் கொண்டே அவர்கள் இருக்கின்றார்கள். இரவு பகல் வந்தாலும் அவர்களுக்கு எப்பொழுதுமே இறைவனை தியானம் செய்து கொண்டு இருப்பதனால் இரவு எது பகல் எது என்று தெரியாத நிலையில் அவர்கள் இறைவனை தியானித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களால் இயன்ற அளவு தினந்தோறும் செய்யக்கூடிய அந்த விரதங்கள் முதலிய நோன்புகள், பூஜைகள் இவற்றையெல்லாம் இறைவனை தியானித்து தியானித்து அதிலிருந்து நெகிழ்ந்து அது அவர்களை விட்டு ஒளிய பெற்று விடுகின்றது. அப்படி அந்த விரதங்கள் எல்லாம் மாண்ட அந்த இல்லாது நெகிழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் அங்கே பலர் அங்கே இருக்கின்றார்கள். ஞானிகள் எல்லாம் அங்கே இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கின்றது என்றால், கோவணமே அவர்களுக்கு உடையாக இருக்கின்றது. உணவு என்பது பிச்சை எடுத்து சாப்பிடுவதாக இருக்கின்றது. அவர்களுடைய உறவு என்று அவர்கள் செல்லக்கூடியவர்கள் இடமானது அவர்களுடைய சிவபெருமானினுடைய அடியார்கள் தான் அவர்களுக்கு உறவாகவும் கேளீராகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அணியக்கூடிய ஆபரணம் உருத்திராக்கமாக இருக்கின்றது. அவர்கள் துயிலக்கூடிய இடம் பூமியாக இருக்கின்றது. இப்படியெல்லாம் இருந்தாலும் அவர்களுக்கு அங்கே பகல் என்பது இல்லை, இரவு என்பது இல்லை, ஆதி என்பது இல்லை, அந்தம் என்பது இல்லை, நடுவு பகுதி என்பது இல்லை. இப்படிப்பட்ட இடத்தில், பகல் இரவு அற்ற இடத்தில், முதல் ஈறு இடை இல்லாத இடத்தில் உறங்கிக் கொண்டு தியானித்து கொண்டு இறைவனை வழிபாடு செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஜீவன் முக்தர்கள் அவ்வளவுதான். ஜீவன் முக்தர்களினுடைய இலக்கணத்தை இதில் சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். இத்தகை பல தொண்டர்தம் புழாத்திடை ஆலம் ஒத்த பை குறுந்தடியினில் யோக ஆசனத்தில் புத்தகத்து எழுதிய சிவஞானனை போதும் கைத்தலம் தரித்து இருப்பதோர் கருணையை கண்டார். இப்படி பலவிதமான தொண்டர்கள் குழாங்கள், தொண்டர் கூட்டங்கள் சுவாமியை சுற்றிலும் இருக்கின்றது. சரி, அந்த கல்லால மரம் எப்படி இருக்கின்றதா? ஒரு காலத்தில் அந்த சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்த அந்த
குருந்த மரம். அந்த குருந்த மரம் எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு காலத்தில் அந்த கல்லால மரத்தின் கீழ் இருந்து அந்த சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்த அந்த மரத்தை போல அந்த குருந்த மரம் இருந்தது. ஆலம் ஒத்த பைன் குறுந்தடியில், ஆலம்னா கல்லால மரம்னு அர்த்தம். அந்த கல்லால மரத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய அந்த பசுமையான குருந்த மரத்தின் அடியில் இருந்து சுவாமி இருக்கின்றார். எப்படி யோகா ஆசனத்தில் யோகா ஆசனம் போட்டு அவங்க இருக்கிறாங்க. புத்தகத்து எழுதிய சிவஞான மெய்ப்போதம் கைத்தலம் தரித்து, இந்த ஏடுல சிவஞான போதம், அந்த சிவஞான போதம்னா அறிவு. அந்த சிவஞான போதம்ங்கிற நூலை ஏட்டில் எழுதி அந்த ஏட்டை சுவாமி கையில் வைத்திருக்கின்றார். கைத்தலம் தரித்து அப்படின்னா கையில் அந்த நூலை வைத்து கொண்டு இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு கருணையை கண்டார். சுவாமியினுடைய முகம் அப்படியே கருணை வடிவமான முகமாக இருக்கின்றது. அதான் சுவாமிக்கு பேரு கருணாகரன் அப்படின்னு பேரு. ஆகரம்னா பிறப்பிடம்னு அர்த்தம். கருணையின் பிறப்பிடமாக இருக்கின்றார். கருணாகரன்கிறதுக்கு கருணையின் பிறப்பிடம் அப்படின்னு. அப்படி அந்த கருணை பொழியும் கண்களோடு இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை மணிவாசக பெருமான் அந்த குருந்த மரத்தின் கீழே இப்பொழுது கண்ணால் காண்கின்றார். மன்றுள் ஆடிய ஆனந்த வடிவமும் வட ஆடிய ஆனந்த வடிவமும் வட ஒன்றி நால்வருக்கு அசைவர உணர்த்திய உருவமோ இன்று நாயினேற்கு எழிவந்த இவ்வுரு என்ன அன்று நாயகன் குறிப்பு உழத்து உணர்த்திட அறிந்தார். அன்று நாயகன் குறிப்பு உழத்து உணர்த்திட அறிந்தார். நம்மளே சொல்லுவோம், ஏன் உள்ளம் இதை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சில சமயத்தில் நம்ம சொல்லுவோம். நமக்கே எதிர்கால சில இதுகள் நமக்கு அறிகுறி தெரியும். அது மாதிரி மணிவாசக பெருமானினுடைய உள்ளத்துல இதுதான் உன்னுடைய குருநாதன், இவர் தான் உன்னுடைய குருநாதன், இந்த குருநாதன் தான் அந்த வெள்ளியம்பலத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான், இந்த குருநாதர் தான் சொக்கநாதர் அப்படின்னு அவருடைய உள்ளம் திரும்ப திரும்ப உணர்த்து. மணிவாசக பெருமானினுடைய உள்ளம் இந்த குருநாதரை பார்த்த உடனே இந்த குருநாதர் தான்பா அந்த வெள்ளியம்பலத்தில் ஆடக்கூடிய நடராஜ பெருமான், இந்த குருநாதர் தான்பா சொக்கநாத பெருமான், இவருக்கும் அவருக்கும் வேறுபாடு கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது அவருடைய உள்ளம் உணர்த்தி கொண்டே இருந்ததாம். மன்றுள் ஆடிய ஆனந்த வடிவம், அந்த வெள்ளியம்பலம் என்கின்ற அந்த வெள்ளியம்பலத்தில் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்த நடராஜ பெருமானும் இவர்தான் அப்படின்னுட்டு அவர் நினைத்தார். வடிவமும் அதை இப்படி கொண்டு சேர்க்கணும். மன்றுள் ஆடிய ஆனந்த வடிவமும் இவ்வுரு என்ன அன்று நாயகன் குறிப்பு உணர்த்து உணர்த்திட அறிந்தார். சிவபெருமானே அவருக்கு உணர்த்துறார், இதை நான் தான்பா இப்படி இருக்கிறேன், குருநாதரா இருக்கிறேன் அப்படின்ட்டு. நாயகன்னா சிவபெருமான். அப்போ அந்த நடராஜ் வெள்ளியம்பல வாணரும் நான் தான் அப்படிங்கிறது அவருடைய உள்ளத்தில் சுவாமியை உணர்த்துகிறாராம். உணர்த்த அவர் அறிந்தார். வட ஆள் ஒன்றி நால்வருக்கு அசைவு அற உணர்த்திய உருவமும் இவ்வுரு இந்த உருவம் தான் என்று உணர்த்திட அறிந்தார். அதாவது முற்காலத்தில் அந்த சனகாதி முனிவர்கள் நால்வருக்கும் அந்த கல்லால மரத்தின் கீழ் இருந்து மிகவும்
ஒரு நெறிய மனம் வைத்து அந்த நால்வருக்கு, அந்த 4 முனிவர்களுக்கு எந்த விதமான அசைவு அற்ற நிலையாகிய மௌன நிலை, அசைவு அறன மௌன நிலைன்னு அர்த்தம். அந்த மௌன நிலையில் சின்முத்திரையை காட்டி அவர்களுக்கு உணர்த்திய அந்த உருவமாகிய தட்சிணாமூர்த்தியும் இந்த இவர்தான், நான் தான் அப்படின்னு சுவாமி உணர்த்திட மணிவாசகர் உணர்ந்தார். என்ன, இன்று அந்த உருவமும் இன்று நாயினேற்கு எழிவந்த இவ்வுருவம், இன்று நாய் போன்று இருக்கக்கூடிய எனக்கும் எழிவந்த கருணையாக இந்த உருவம் எனக்கு முன்னிலையில் இருக்கின்றது என்று அன்று நாயகன் குறிப்பு, அந்த அன்றைய தினத்தில் நாயகனாகிய சிவபெருமானினுடைய குறிப்பு அவருடைய உள்ளத்தில் உணர்த்தியது. சுவாமியே உள்ள இருந்து உணர்த்துறார். அந்த நடராஜ பெருமானை பார்த்தேல்ல, அந்த நடராஜ பெருமான் தான் இவரு. தட்சிணாமூர்த்தியை பார்த்தேல்ல, அந்த தட்சிணாமூர்த்தி தான் இவரு அப்படின்னு சுவாமியே நாயகன் குறிப்பு உளத்து உணர்த்திட அறிந்தார். சுவாமியே உள்ளத்துல இருந்து அவருக்கு உணர்த்த அவர் அதை தெரிந்து கொண்டார். இதுதான் சுவாமி வேறு, இந்த குருநாதர் வேறு அல்ல, ரெண்டும் ஒன்றுதான் அப்படிங்கிறத மணிவாசக பெருமான் தெரிந்து கொள்கின்றார். பலவிதமான அடியார் பெருமக்களினுடைய கூட்டத்திற்கு நடுவில், இப்படிப்பட்ட பலவிதமான தொண்டர்களினுடைய குழாத்திற்கு நடுவில் சுவாமி குருந்த மரத்தின் கீழ் வீற்றிருக்கின்றார். அந்த குருந்த மரமானது எப்படி இருக்கின்றது என்றால், முற்காலத்தில் அந்த கல்லால மரத்தின் கீழிருந்து நால்வருக்கு உபதேசம் செய்த அந்த கல்லால மரத்தை போன்று அந்த பசுமையான குருந்த மரத்தின் அடிப்பாகத்தில் இருந்து சுவாமி யோக ஆசனத்தில் வீற்றிருக்கின்றார். அவருடைய கையில் ஏட்டில் சிவஞான மெய்ப்போதம் என்கின்ற நூல் எழுதப்பட்ட அந்த ஏடானது, அந்த புத்தகமானது அவருடைய கைத்தலத்தில் வைத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு கருணை மிகுந்த ஒரு உருவத்தை மணிவாசக பெருமான் தனக்கு எதிரில் கண்டார். மேலும் சொக்கநாத பெருமானே அவருடைய உள்ளத்தில் இருந்து எதிரில் இருப்பது தானே என்று உணர்த்துகின்றார். அப்படி சொக்கநாத பெருமான் உணர்த்த மணிவாசக பெருமான் அதை தெரிந்து கொள்கின்றார். என்ன உணர்த்துகின்றார்? அன்றைய தினம் அந்த வெள்ளியம்பலத்தில் ஆடிய அந்த ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானும் இங்கே இருக்கக்கூடிய திருவுருவத்தில் இருக்கக்கூடிய குருநாதரும் ஒருவரே. மேலும் அந்த கல்லால மரத்தில் மனம் ஒன்றி இருந்து அந்த சனகாதி முனிவர்கள் 4 பேருக்கும் அசைவு அற்ற நிலையில், மௌன நிலையில் சின்முத்திரை காட்டி அவர்களுக்கு குருநாதராக இருந்து உணர்த்திய அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய உருவமும் நான் தான் அந்த குருந்த மரத்தின் கீழ் வீற்றிருக்கின்றேன் என்று இன்றைய தினம் எனக்கு நாய் போன்ற எனக்கு எழிவந்த கருணையாக இந்த உருவம் இருக்கின்றது என்று அந்த நாயகனாகிய சொக்கநாத பெருமானே குறிப்பாக மணிவாசக பெருமானினுடைய உள்ளத்தில் உணர்த்திட மணிவாசக பெருமான் எதிரில் இருப்பது சிவபெருமானே என்று தெரிந்து கொண்டார். ஆன்மா உணர்த்த உணர்தலின் ஆன்மா. அதனால சுவாமி அந்த நாயகன் குறிப்பு உளத்து உணர்த்திட அறிந்தார். சுவாமி உணர்த்துறாரு, உணர்த்தினால் உணர்வே, அதானே ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அந்த பாட்டு தான். அப்போ உணர்த்த உணர்தலின் ஆன்மா, இந்த மாயா என்கிற தனுவினுள் ஆன்மானு, இது அதான் இந்த உணர்த்த உணர்தல். முன்பணிந்தனர் அணிந்தனர் அஞ்சலி முடிமேல், முன்பணிந்தனர் அணிந்தனர் அஞ்சலி முடிமேல், என்பு நெக்கிட உருகினர் இனியர எழிவந்து, என்பு நெக்கிட உருகினர்
அன்பு எனும் வலைப்பட்டவர் அருள் வலைப்பட்டார். துன்ப வெம்பவ வலை அறுத்திட வந்த தொண்டர். இப்போ இறைவன் உணர்த்தினான், மணிவாசக பெருமான் உணர்ந்தார். உணர்ந்த உடனே அந்த குருந்த மரத்தின் கீழே இருந்த அந்த குருநாதரின் காலில் கீழே முன்னிலையில் விழுந்து வணங்கினார். உடனே அவருடைய கரங்கள் இரண்டும் தலைக்கு மேல் சென்று அஞ்சலி செய்தது. அணிந்தனர் அஞ்சலி முடிமேல். அஞ்சலி முடிமேல்னா 2 கைகளும் தலைமுடிக்கு மேல போய் அதை ஒரு மாலையாக சுவாமிக்கு அணிவிக்கின்றார். என்பு அப்படியே உருகுகிறது. என்பு நெக்கிட உருகினர். அப்படியே உருகுதார். ஏன்னா சதை உருகும், எலும்பு உருகாது. ஆனா அந்த எலும்பையும் உருக்க வைக்கிறாராம் சுவாமி. இனியராய் எழிவந்து, நமக்கு எல்லோருக்கும் இனியவராக எழிவந்த கருணையாக அந்த பெருமான் அன்பு எனும் வலைப்பட்டவர். ஈசன் மணிவாசக பெருமான் மீது அன்பு வலைய வீசி தன்னுடைய அருள் வலைக்குள் அவரை ஆட்படுத்திக் கொள்கின்றார். அன்பு வலையை வீசி விரித்து தன்னுடைய அருள் வலைக்குள் அவரை அகப்பட வைத்து விடுகின்றார். அருள் வலைப்பட்டார் மணிவாசகர். துன்ப வெம்பவ வலை அறுத்திட வந்த தொண்டர். அந்த துன்பத்தை தரக்கூடிய கொடிய பிறப்பு என்கின்ற வலையை அறுப்பதற்காகவே வந்த தொண்டர் மணிவாசகர். பிறவி வலையை நீக்குவதற்காகவே வந்தவர் மணிவாசக பெருமான். அப்படிப்பட்ட அந்த பிறவி நீக்கம் வேண்டி வந்த அந்த தொண்டரை அன்பு என்னும் வலையை வீசி அந்த மணிவாசகரை தன்னுடைய அருள் வலையில் அகப்பட வைத்து விடுகின்றார் அந்த சொக்கநாத பெருமான். காலமும் கணா காட்சியும் நிமித்தமும் கடிந்தார். சீலமானவர் செவ்விதேர் தேசிகன் என்ன. மூல ஆகமம் போதினான் முறுக்கு அவிழ்கடு நீர். மாலை சார்ந்து அணிந்து அடியின் மேல் வன்கழல் வீக்கி. ஒரு குருநாதன் சீடனுக்கு உபதேசங்கள்லாம் செய்யும் போது சீடனுடைய பக்குவத்தை சோதிப்பார். காலநிலைகளை எல்லாம் சோதித்து பார்த்து இன்றைக்கு நன்றா இருக்கா அப்படின்லாம் பார்த்து தான் எல்லாம் செய்வாங்க. அதை போல சுவாமி இருக்கின்றார். காலமும் மணிவாசக பெருமானுக்கு தீட்சை செய்யக்கூடிய ஓரை, நல்ல காலமும் கணா காட்சியும், கனவில் தோன்றிய அந்த காட்சிகள், நிமித்தமும் நல்ல சகுனம், நிமித்தம்னா சகுனம், நல்ல சகுனங்களையும் கடிந்தார், சோதித்து பார்க்கின்றார் அந்த சொக்கநாத பெருமான். அதே நேரத்தில் சீலமானவர், அந்த சீலம் மிகுந்த மாணவராகிய அந்த மணிவாசக பெருமான் செவ்விதேர் தேசிகன் என்ன. அந்த மிகுந்த மாணவரினுடைய அந்த நடத்தைகளை சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு குருநாதனை போல இப்பொழுது சுவாமி செயல்படுகின்றார். ஒரு மாணவன் கிடைத்தாலும், சீடன் கிடைத்தாலும்
அவனுக்கு பக்குவம் வர்ற வரைக்கும் அந்த குருநாதர் காத்துக்கிட்டு இருப்பார். அந்த பக்குவத்தை உண்டாக்குவதற்கு பாடுபடுவார். அந்த பக்குவத்தை சோதனை செய்து பார்ப்பார். அதெல்லாம் ஒரு குருநாதனினுடைய கடமை. அப்படி சீல மாணவர், மிக உயர்ந்த மாணவர்களினுடைய செவ்வி தேர்ன தேர்ச்சி செய்தல்னு அர்த்தம். செவ்வினா அவர்களுடைய நடவடிக்கை பக்குவம். அவர்களுடைய பக்குவத்தை தேர்வு செய்து பார்க்கக்கூடிய ஒரு குருநாதனை போல இப்பொழுது சுவாமி செயல்படுகின்றார். மூல ஆகமம் போதினான். அந்த மூல ஆகமத்தை எல்லாம் நமக்கு தந்த அந்த சிவபெருமான் இப்பொழுது மணிவாசக பெருமானுக்கு தான் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய மாலை, சந்தனம், தன்னுடைய திருவடியை அவர் காட்டுகின்றார். முறுக்கு அவிழ் கழுநீர் மாலை, அதாவது கட்ட விழுந்த அந்த செங்கழுநீர் மாலை, அந்த கழுநீர் மாலையை, கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையை காண்பிக்கின்றார். சந்தனம் அணிந்த மேனியை காண்பிக்கின்றார். திருவடியின் மீது அந்த வீர தண்டைகள் முதலியவற்றை அவர் காண்பிக்கின்றார். தன்னுடைய உருவத்தை அவருக்கு காண்பிக்கின்றார். இதுல என்ன குறிப்பு அப்படின்னா, உருவத்தை தான் காமிக்கிறார்ல, எல்லாரும் தான் தெரியும்ல, காலு கை அவருக்கு போட்டிருக்க பூமாலை இதெல்லாம் தெரியுது. இதை மட்டும் ஏன் குறிப்பா சொல்றாரு? கண்ணு காது எல்லாம் தான் தெரியுது, இதை மட்டும் ஏன் குறிப்பா சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு தத்துவ என்ன அப்படின்னா, அந்த கழுநீர் மாலை அப்படிங்கிறது புறப்பற்று, சந்தனம்ங்கிறது அகப்பற்று. இந்த புறப்பற்றும் அகப்பற்றும் நீங்கணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த ரெண்டையும் காண்பிக்கின்றார். இந்த கழுநீர் மாலை புறப்பற்று, சந்தனம் அகப்பற்று. அப்போ இந்த இரண்டும் நம்மை விட்டு நீங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இதுல உள்ள ஒரு குறிப்பு. அப்ப இதையெல்லாம் அவருக்கு குறிப்பாக தன்னுடைய திருவுருவத்தை சுவாமி காண்பிக்கின்றார். மணிவாசக பெருமான் இறைவன் முன்னிலையில் கீழே விழுந்து வணங்குகின்றார். குருநாதர் முன்னிலையில் அவருடைய இரண்டு கரங்களும் தலை முடிக்கு மேல் சென்று ஒரு பூமலரை போல சுவாமிக்கு அந்த பூமாலையை அஞ்சலியாக சாத்துகின்றார். அவருடைய எலும்பானது நெகிழ்ந்து உருகுகிறது. இப்படி இனிமைத்தன்மை வாய்ந்தவராக எழிவந்த கருணையாக அந்த சொக்கநாத பெருமானானவர் குருநாதராக இங்கு மணிவாசக பெருமான் மீது அன்பு வலையை வீசுகின்றார். அந்த அன்பு வலையில் அகப்பட்டு அந்த மணிவாசக பெருமான் இறைவனுடைய அருள் வலையில் அகப்பட்டு கொள்கின்றார். அந்த மணிவாசக பெருமான் எதற்காக வந்தவர்? துன்பத்தை தரக்கூடிய கொடிய அந்த பிறவி என்கின்ற வலையை அறுத்திடுவதற்காக வந்த தொண்டராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் இப்பொழுது இறைவனுடைய அருள் வலையில் சிக்கிக் கொண்டார். அந்த ஒரு குருநாதனினுடைய கடமை என்னவென்றால், நல்ல மாணவர்களுக்கு தக்க நேரத்தில் அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய குணங்களை எல்லாம் சோதனை செய்து பார்த்து அதன் பிறகு அவர்களுக்கு உபதேசம் செய்தல் என்பது ஒரு குருநாதனினுடைய கடமை. அந்த நிலையில் இப்பொழுது சுவாமி அங்கே இருக்கின்றார். காலமும் தீட்சைக்கு உரிய நல்ல ஓரைகளும் கனவில் கண்ட காட்சிகளும் நல்ல சகுனங்களையும் சோதித்து பார்த்து அந்த மிக சீலம் மிகுந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய குணங்களை எல்லாம் சோதித்து பார்த்து அவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய ஒரு குருநாதனை போல அந்த குருநாதர் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் அங்கே இருக்கின்றார். அவர் எப்படிப்பட்டவர்? மூல ஆகமங்களை எல்லாம் ஓதியவர். அவர் அந்த தன்னுடைய மாணவராகிய மணிவாசக பெருமானுக்கு தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கட்டவிழ்ந்த கழுநீர் மாலையை காண்பிக்கின்றார். தான் அணிந்திருக்கக்கூடிய சந்தனத்தை அவர் காண்பிக்கின்றார். தன்னுடைய திருவடியின் மீது அணிந்திருக்கக்கூடிய வீர கழல்களை எல்லாம் அவருக்கு காண்பிக்கின்றார். அண்ண
அண்ணல் வேதியர் ஒழுக்கமும் அன்பு கண்டு யாக்கை அன்னவேதிய ஒழுக்கமும் அன்பு கண்டு யாக்கை உள்நிலாவு உயிர் பொருள் புனலுடன் கவர்ந்து உள்ள உள்நிலாவுயிர் பொருள் புனலுடன் கவர்ந்து உள்ள கண்ணினால் மலம் கழி பத கமலமும் சூட்டி கண்ணினார் மனம் கருவி பர கமலமும் சூடி வண்ண மாமலர் செங்கரம் சென்னி மேல் வையா வண்ணமாமர செங்கரம் சென்னிமே வையா அண்ணல் வேதியர் ஒழுக்கமும் அண்ணலாக இருக்கக்கூடிய வேதியராக இருக்கக்கூடிய திருவாத ஊரரினுடைய ஒழுக்கத்தன்மையை முதலில் அந்த குருநாதர் கண்டுகொள்கின்றார். அந்த திருவாத ஊரர் சிவபெருமானிடத்தில் வைத்திருக்கக்கூடிய அன்பை கண்டுகொள்கின்றார். அப்போ இவருடைய ஒழுக்கத்தையும் அன்பையையும் சொக்கநாத பெருமான் ஏற்கனவே கண்டுகொண்டார். கண்டுகொண்டுட்டு தான் அருள் புரிவதற்காக இங்க வருகின்றார். உடனே அந்த சொக்கநாத பெருமான் தன்னுடைய சீடன் தேர்ந்து சிலவற்றை கவர்ந்து விடுகின்றார். எதை கவர்ந்து விடுகின்றார்? பெற்றுக்கொள்கின்றார். சீடன் இடத்திலிருந்து தட்சணையாக எதை பெற்றுக்கொள்கின்றார்? யாக்கை, உடம்பு. உள்நிலாவு உயிர், உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய உயிர். யாக்கை தனியா, உள்நிலாவு உயிர்னா யாக்கையை சேர்த்துக்கிடணும். யாக்கைக்கு உள்நிலாவு உயிர், அந்த உயிர் பொருள், அவற்றை இருக்கக்கூடிய பொருள். இதையெல்லாம் புனலுடன் கவர்ந்து தான நீர் விட்டு இதெல்லாம் நீ எனக்கு கொடுத்துடணும்னு பெற்றுக்கொள்கின்றான். கவர்ந்துன்னா பெற்றுக்கொள்ளுதல். உள்ள அதன் பிறகு இதையெல்லாம் கொடுக்கிறார். எது? உடம்பு, உயிர், பொருள், இந்த மூன்றையும் தார வாக்கு கொடுத்துருக்காரு சுவாமி. மணிவாசக பெருமான் உனக்குத்தான் இதெல்லாம் அப்படின்னுட்டு தன்னுடைய குருநாதன்கிட்ட கொடுத்துறாரு. இதை வாங்கினதுக்கு அப்புறம்தான் சுவாமி என்ன பண்றாரு? தீட்சை பண்ண ஆரம்பிக்கிறார். உள்ள கண்ணினால் மலம் கழுகி, அந்த ஞானக்கண், அகநோக்கு உடைய ஞான கண்ணால் பார்க்கின்றார் மணிவாசக பெருமான. பார்த்த உடனேயே மணிவாசக பெருமானினுடைய மலங்கள் நீங்கி விடுகிறது. மலம் கழுகி அப்படின்னா மலத்தை நீக்குகின்றார். எப்படி நீக்குகின்றார்? தன்னுடைய அருட்கண்ணால் பார்த்து மலத்தை நீக்குகின்றார். அதன் பிறகு பத கமலமும் சூட்டி, தன்னுடைய தாமரை திருவடியை அவருடைய தலையில் சூடுகின்றார். அதான் திருவடி தீட்சை. திருநாவுக்கரசு பெருமானுக்கு சொல்றோம் பார்த்தீங்களா? நனைந்தனைய திருவடியன் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரேன்னு சொன்ன மாதிரி பத கமலமும் சூட்டி. பதம்னா காலுன்னு அர்த்தம். சுவாமியினுடைய கால் வந்து தாமரை பூ போல இருக்கு. அந்த தாமரை திருவடியை மணிவாசக பெருமானினுடைய தலையில் சூட்டுகின்றார். திருவடி தீட்சை. வண்ண மாமலர் செங்கரம் சென்னி மேல் வையா, அந்த அழகு மிகுந்த மிகப்பெரிய தாமரை மலர் போன்று இருக்கக்கூடிய சிவந்த கரம், அந்த சிவந்த கரத்தை மணிவாசக பெருமானினுடைய தலைமேல் வைத்து தீட்சை செய்கின்றார், ஆசி வழங்குகின்றார் அந்த சொக்கநாத பெருமான். இதுதான் இந்த நிகழ்ச்சியை தான் மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே சொல்றாரு. எந்த பாட்டில் சொல்றாங்க? அன்றே என்றும் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ எந்தோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகன் அப்படிங்கிறார். அப்போ அன்றே என்றும் ஆவியும், ஆவியும் தான் இங்க உள்நிலாவு உயிர். உடலும் அது யாக்கை. அன்றே என்றும் ஆவியும் உடலும் உடைமை, உடைமை தான். அந்த மூணையும் சுவாமி வந்து வாங்கியிருக்காரு. மணிவாசக பெருமானினுடைய உடல், உயிர்,
பொருள். இந்த மூன்றையும் தானம், இனிமேல் இந்த மூணுமே உனக்குத்தான் சொந்தம் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமானும் சாமிகிட்ட அதை ஒப்படைச்சிருக்காரு. ஒப்படைச்சதுனால தான் கேட்க முடிஞ்சுது, என் உடம்புக்கு இப்படி ஒரு துன்பம் வந்தா அதுக்கு யார் காரணம்? நீதான காரணம். அன்னைக்கே தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டனே, இப்ப என் உடம்புல உச்சி வெயில்ல கல்லை தூக்கி என் முதுகுல வச்சிருக்காங்களே அப்படின்னுட்டுலாம் கேட்கிறாரு அவர். என் உடம்பு, உயிர், பொருள், என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்து நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறது தான் இதுல வந்து சொல்றாரு. அந்த சரணாகதி அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் சுவாமி எல்லா விதமான தீட்சைகளையும் அவருக்கு இப்ப செய்து வைக்கின்றார். கண்ணால பார்த்து நயன தீட்சை, அந்த கண்ணால பார்த்ததுனாலேயே அவருடைய மலங்கள் மும்மலங்களும் அவரை விட்டு நீங்கி, மும்மலங்கள்ல அந்த ஆணவ மலம் நீங்கி விடுகிறது. ஏன்னா விஞ்ஞான கலர் பார்த்தீங்களா, ஆணவ மலம் நீங்கி விடுகிறது. அடுத்து திருவடி தீட்சை, பதக்கமலம், நாவுக்கரசு பெருமான மாதிரி பதக்கமலம், அதையும் சூட்டுகின்றார். தன்னுடைய சிவந்த கரத்தை மணிவாசக பெருமானுடைய தலையின் மீது வைத்து அவருக்கு இந்த தீட்சைகளை எல்லாம் சுவாமி வந்து செய்கின்றார். பற்று பார்த்தீங்கன்னா புறப்பற்று அகப்பற்றும் நம்மளை விட்டு போகணும். அதுதான் அந்த முந்தின பாட்டில் அந்த மாலை, சந்தனம் இதெல்லாம் வச்சு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சந்தனம் பூசிட்டு தான் மாலை போடுவாங்க. மாலையை போட்டுட்டு சந்தனம் பூச போட்டாங்க. ஏன்னா சந்தனம் பூசினா மாலையில எல்லாம் படும், மாலை அசிங்கமாகும். அதனால முதல்ல சந்தனம் பூசுவாங்க, அது வந்து அகப்பற்று. ரெண்டாவது மாலை இல்லை, அது வந்து புறப்பற்று. எப்படி நாம வந்து பற்றுக்களை ஆரம்பிச்சோமோ அதே வழியில தானே திரும்ப வெளியில எடுக்கணும். ஆனா அப்படி கிடையாது. முதல்ல அகப்பற்றெல்லாம் எடுக்கணும். முதல்ல அகப்பற்று சந்தனம் தானே பூசினீங்க, முதல்ல அகப்பற்று தானே வெளியில் நீக்கணும். அப்படி முடியாது. முதல்ல புறப்பற்றத்தான் நீக்கணும். புறப்பற்று நீங்கினா தான் அகப்பற்று நீக்கணும். அப்போ முதல்ல மாலையைத்தான் கலக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அந்த அகப்பற்று வந்து நமக்கு எடுக்க. இதுக்கு நல்ல ஒரு உதாரணமா என்ன சொல்லுவாங்கன்னா, பனியன் சட்டைன்னு சொல்லுவாங்க. பனியன் வந்து அகப்பற்று, சட்டை வந்து புறப்பற்றுன்னு வச்சுருக்கேங்க. முதல்ல வந்து எதை போடுறோம்? பனியன் அகப்பற்று தான் போடுறோம். முதல்ல போட்டது தானே முதல்ல கலத்தணும். அதுக்கப்புறம் சட்டையை போடுறோம் பனியனுக்கு மேல, புறப்பற்று. ஆனா நம்ம கலக்கிறது முதல்ல எதை கலக்கிறோம்? புறப்பற்று தான் கலக்கிறோம். அதுக்கப்புறம் தான் பனியனை கலக்க முடியுது. அதுபோல அந்த புறப்பற்று நீங்கினா தான் நமக்கு அகப்பற்று அப்படிங்கிறது நீங்கும். அப்படிங்கிறது தான் இதுல உள்ள ஒரு அமைப்பு என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹர நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு.